வணக்கம். மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்று நினைக்கிற நட்புகளே, வலியை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று ஏங்குகிற இதயங்களே, உங்களுடைய வேதனைகளை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நிறுத்துங்கள். உங்களுடைய பிரச்சனையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை முதலில் மாற்றுங்கள். யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகத்தால், ஏமாற்றத்தால், அவமதிப்பால் தான் நீங்களே இந்த நிலைக்கு வந்தீர்கள். இதையெல்லாம் நீங்கள் போய் இன்னொருவருக்கு சொன்னால் அதையே பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? உங்களை எப்படி நம்ப வைக்கலாம்? உங்களை ஏமாற்றுவதற்கு லகுவான வழி எது? எல்லாமே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நாளைக்கு அவர்கள் உங்களுக்கு திரும்ப அதையே செய்தாலும் உங்களால் எதையுமே உணர முடியாது. சில பேருக்கு மட்டும் வாழ்க்கையில் நல்ல நட்பும் உறவும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்கள். நீங்கள் உங்களோட பேசுங்கள். உங்களை விட்டால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை நேசிக்க, உங்களை பாதுகாக்க இங்கே யாராலும் எவராலும் முடியவே முடியாது. காயம்பட்ட மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மனம் காயப்பட்டு விட்டது என்று மனம் தளராதீர்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வாழ்ந்து காட்டுங்கள். கடவுள் நம்மோடு. நன்றி.